குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை கிண்டியில் உள்ள மத்திய காலணி தயாரிப்பு பயிற்சி நிறுவனம் SC/ST பிரிவினருக்கு கட்டணமின்றி 6 மாத கால பயிற்சியை வழங்க உள்ளது. இந்த பயிற்சி ஜூலை 29ஆம் தேதி துவங்குகிறது. தேசிய SC/ST மையத்தின் ஆதரவில் நடத்தப்படும் காலணி வடிவமைப்பு உற்பத்திக்கான பயிற்சி வகுப்பில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பங்கேற்பாளர்கள் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், மாற்றுச் சான்றிதழ், SC/ST சான்றிதழ், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு வண்ண புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். தங்கி பயில விரும்புவோருக்கு விடுதி வசதி உள்ளது. இந்த பயிற்சிக்கு 50 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். ஒவ்வொன்றிலும் 25 பேர் பங்கேற்புடன் 2 பிரிவுகளாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மத்திய காலணி தயாரிப்பு பயிற்சி நிறுவனத்தில் மொத்தம் 7 பாடப்பிரிவுகள் உள்ளது. இங்கு பயிற்சி பெற்றவர்கள் 100% வேலைவாய்ப்பை பெற முடியும். இந்த பயிற்சிக்கு பின் 1 மாதம் நிறுவனம் ஒன்றில் அனுபவ பயிற்சி பெற வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். டைரக்டர், மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் இந்த மத்திய காலணி பயிற்சி நிறுவனம் 1957 ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக இந்த காலணி உற்பத்தி மற்றும் காலணி வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அங்கே நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரெஸ் மீட் எதுக்காகனா, இது வரைக்கும் லெதர் ஃபுட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்தது. இந்த கடந்த 2 வருட காலங்களில் நான் லெதர் ஃபுட்வேர், ஸ்போர்ட்ஸ் ஃபுட்வேர் எனப்படும் செயற்கை ஃபுட்வேர், நம்ம தோல் கிடையாது, நான் லெதர் ஃபுட்வேர் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. இந்த 2 வருடத்தில் மட்டுமே, கடந்த 2 வருடத்தில் மட்டுமே இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தைவானீஸ் கம்பெனிஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ் ஒரு 5-6 கம்பெனிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 3500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் ஆள் தேவைப்படுது. இதுக்கு ட்ரெயின்டு ரிசோர்ஸஸ், ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வேணும்னா நம்ம ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலிமா நம்ம அவங்களுக்கு ஷாப் ஃப்ளோரில் வேணுங்கிற ட்ரைனிங் வந்து 200 ஹவர்ஸ் ட்ரைனிங், 300 ஹவர்ஸ் ட்ரைனிங், இந்த அப்ரூவ் கோர்சஸ் நடத்திட்டுருக்கோம். அதில் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகின்ற, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிற ஆட்கள் வந்து நம்ம நடத்தப்படுகிற ஒரு 7 வகையான டிஃப்ரெண்ட் கோர்சஸ், ஒரு டிஃப்ரெண்ட் இன்டேக் கெப்பாசிட்டியில் பண்ணிகிட்டு இருக்கிறத அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஒரு சிங்கிள் கம்பெனிக்கே ஒரு 450 பேர் தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து பர் இயர் we are making only 220 in a year. ஸோ நம்ம ஒரு பேரலல் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த தேவையை வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வர இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான அத்தனை பேருக்கும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி குறிப்பிட்டு சொல்லணும்னா, உளுந்தூர்பேட்டில் ஒரு போர்ச்சுங்கிற தைவானீஸ் கம்பெனி ஒரு 2020 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 450 பேர் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படுறாங்க ஒரு கம்பெனிக்கு. அதே மாதிரி பெரம்பலூரில் கோத்தாரி குரூப்புங்கிற ஒரு கம்பெனி வந்திருக்கு. திண்டிவனத்தில் ஃப்ரெண்டே அப்படிங்கிற கம்பெனிக்கு நம்ம தான் இப்போ வந்து ஷாப் ஃப்ளோருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த நீட் அரௌண்ட் 150 to 200 பீப்புள். பணப்பாக்கத்தில் வெங்ஃபுன்ற ஒரு கம்பெனி வந்துருக்கு. ஸோ இவங்க அத்தனை பேருக்குமான தேவையை பூர்த்தி செய்யணும்னா நம்ம இந்த ஸ்கில் ட்ரைனிங்கை வந்து நம்ம இன்னும் விரிவாக்கம் செய்ய போடணும். என்னோடய மினிஸ்ட்ரி மூலிமா இப்போ நடத்தப்படுகிற இந்த 220 per year அப்படிங்கிறத டபுள் பண்ணுறதுக்கு, பேரலல் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டோம். நம்ம ஒரு சைஸ் நினச்சி வாங்கினா சைஸ் பிரேக்கப் வந்து 8 உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம வேறு ஒரு சைஸில் வேறு ஒன்று வாங்கிட்டு குவிட்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. அது நவ் வி மேட் அவர் இந்தியன் சார்ஜிங் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லி வித் அவர் சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது வச்சு சொன்னோன்னா, நம்ம இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்வேர் இன் த வேர்ல்டு. உலகத்திலே செகண்ட். சைனாவுக்கு அப்புறம் நம்ம தான் உற்பத்தியில் வந்து செகண்ட் ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். பட் நம்ம வந்து மேக்ஸிமம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் எல்லாமே டொமஸ்டிக்கே போயிடுது. டொமஸ்டிக் போக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ சொல்லலையா, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ கடந்த 15 வருட காலமாகவே முதல் 10 இடத்த பிடிச்சிருந்தது அந்த ஃபுட்வேர் லெதர் செக்டர் பொதுவாக சொல்லிடுறேன். லெதர் செக்டர் வெறும் ஃபுட்வேர் மட்டும் சொல்லலை, அது லெதர் செக்டர்னும் போது அதில் கார்மெண்ட்ஸு, லெதரு, என்டையராக நம்ம லெதர் செக்டர்னு சொன்னால் கூட 80% அந்த ஃபுட்வேர் தான். டு த டியூன் ஆஃப்
50 to 60,000 crores